ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு 4 பேர்த்த ரூமுக்கு கூட்டு வந்தோம்யா. 4 நாளுக்கு ரூமை காலி பண்ணிருன்னு சொன்னானுங்க. 4 மாசம் இன்னும் ரூமை காலி பண்ணலையா. ரூமே நான் ரெஸ்டானுங்க. ஐயா இவன் ரொம்ப ஒழுங்கு. இவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டு வந்தான். அவன் வீட்டுக்கு வந்து பல இருந்த வீட்டை பப்ளிக் டாய்லெட் ஆக்கிட்டாங்க. ஐயா இவனுங்க 2 பேர் மட்டும் ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. துணி துவைக்கிறேன்னு 3 நாளா ஊற வைக்கிறாங்க. ஊற வச்சது கூழ் மாதிரி ஆயிடுச்சு. குடிக்க போறானுங்க. கொமட்டிட்டு வருதுயா. 4 பேத்துக்கு 40 போர் வாங்கினையா. வாங்கினது துவைக்கிறதே இல்ல. போத்தனா மூஞ்செல்லாம் பிசு பிசுன்னு ஓட்டுதுங்கய்யா. ரூமை கிளீன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஐயா. ரூம்ல இந்த ரூம்ல இருக்கிற குப்பையை அங்க தள்ளுறானுங்க, அங்க இருக்கிறத இங்க தள்ளுறானுங்க. கடைசி வரைக்கும் ரூமை கிளீன் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஹவுஸ் ஓனர் நம்ம மேல இருந்து கீழே வந்து தம்பி ரூமை திறந்து போடுங்கப்பா, ஒரே வாடையா இருக்கு பண்றாங்க. ஐயா நானே விடி ஷிஃப்ட் பார்த்துட்டு தூங்கலான்னு வந்து படுத்தையா. இந்த பக்கம் 2 பேர் வாந்தி எடுத்து வச்சிருக்காயா. இந்த பக்கம் 2 பேர் சட்டி போடாம படுத்துட்டு இருக்காயா. இங்க 2 கொடுத்துட்டு ஃப்ரெண்ட் ரூம்ல போய் தூங்கிட்டு இருக்கேன். ஐயா ரூம்ல ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், பரோட்டா எல்லாத்தையும் தின்னுட்டு கவர் அப்படியே போட்டுறானுங்க. ரூம் ஃபுல்லா ஐயா முக்கிதுங்க ஐயா. ஷிஃப்ட்டுக்கு போலான்னு சட்டையை அயன் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து வெளியே வந்து பாக்குறேன்யா. அயன் பண்ணி வச்சிருந்த சட்டையை காணோம். அப்புறம் ஆபீஸ்ல போய் பார்த்தா அந்த சட்டையை என் ஃப்ரெண்டு போட்டுட்டு இருக்கான். ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து ரூம்ல வந்து பாக்குறாங்க ஐயா, பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா ஃபுல்லா புகை விட்டுட்டு இருக்கானுங்க. புகை ஃபுல்லா ஹவுஸ் ஓனர் அம்மா வீட்டுக்கு போயிருச்சு. அந்த அம்மாக்கு ஏதோ ஆஸ்துமா பிரச்சனையாமா. அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்குது. போயிட்டு வந்தோன்னா எல்லா செலவையும் எங்க தலையில கட்டிருச்சுங்க ஐயா. ஐயா ஒரு புதுசா ஒன்னு சோப் வாங்கினையா. 2 நாள் கழிச்சு பாக்குறேன் சோப் ஃபுல்லா கரைஞ்சிருச்சியா. நானும் சோப் எடுத்து பாக்குறேன் எங்கெங்க தேய்ச்சானே தெரியலையா. சோப்பு ஃபுல்லா ஒரே முடியா இருக்கியா. எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு தலைக்கு தான் தேய்ச்சி குளிச்சிருக்கணும்.